தெருநாய்களை காப்பகத்தில் அடைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சென்னை புதுப்பேட்டையில் அமைதி பேரணி நடைபெற்றது. புதுப்பேட்டையில் உள்ள லாங்ஸ் கார்டன் சாலையில் அமைதி பேரணி நடத்தப்பட்டது. கிரிஃபின் ராய் அறக்கட்டளை மற்றும் விலங்குகள் நல வாரிய அமைப்புகள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பேரணி எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் வரை நடைபெற்றது. இதில் நடிகை வினோதினி வைத்தியநாதன், இயக்குனர் சாயா சரத்குமார் மற்றும் விலங்குகள் நல ஆர்வலர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். ஸ்ட்ரீட் டாக்ஸ் நம்ம கம்யூனிட்டி டாக்ஸும் நம்மளோட சொத்து, அதெல்லாம் காப்பாற்றிக்கிறது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு சொல்ல எத்தனையோ பேர் இங்கே ஒன்றா நிற்கிறோம். அண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, 100 குற்றவாளிகள் தப்பிச்சாலு ஒரு இன்னோசென்ட்டுக்கு தண்டனை படக்கூடாது அப்படின்னு நம்புற நம்ம சட்டம் இது. இந்த சட்டம் எல்லாருக்கும் சமமா, அது நாய்களுக்கும் சமமா யோசிக்கணும். 20 வருஷமா நாய்களுக்கு சாப்பாடு போடுறது, தெருநாய்களுக்கு ஆபரேஷன் கருத்தடை பண்ணுறது, ஆக்சிடென்ட் ஆன நாய்களை காப்பாற்றுறது நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பணிகளை. ஆனால் உச்சநீதிமன்றம் போட்ட தீர்ப்பு ரொம்ப 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 கொடுமையானது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளாகவே நாய்கள் வீட்டில் எல்லா ஊர்களையும் இருக்குது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே பிரிட்டிஷ் முன்னே இருக்குது. அதை தூக்கி போட்டு அடை அப்படிங்கிறது தான் ரொம்ப கொடுமையானது. அதுக்கு என்ன தெரியும்? நான் வாயிலா ஜீவன்களுக்கு ரொம்ப கொடுமையானது. வீடு இல்லாத நாய்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த வருத்தம் தெரியுது. என்ன செய்யறாங்கன்னா, இப்போ நம்ம குழந்தைங்களை எப்படி பார்க்குறோம், தெருவில் இருக்க குழந்தைன்னா கவலை இல்லை, மற்ற பணக்கார வீட்டு குழந்தைங்களுக்கு ஒன்றுனா பிரச்சனை அப்படின்னு ஆகி போகுது. இப்போ இந்த நாய்களை இவ்வளோ துன்புறுத்துறதுக்கு காரணம் மனிதாபிமானம் குறைஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம எந்த நாய்க்கு உடம்பு சரியில்லையோ இல்லை பிரச்சனை இருக்கோ அந்த நாயை மட்டும் கண்டுபிடிச்சி, ஏன்னா அவங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதை கூட்டிகிட்டு போய் தனியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க வச்சிருக்க முடிஞ்சால் வச்சிருக்கலாம், இல்லாட்டி அதே இடத்துல கொண்டு போகலாம்.